அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நட்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவர் ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், சர்டிஃபைட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். ரூபிகான், ICT போன்ற முக்கியமான பல முன்னணி நிறுவனங்களில் பயிற்சிகள் தொடர்ந்து எடுத்து வரும் நபர். இவர் ஒரு உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட். இது இல்லாமல் ஸ்கூல் கவுன்சிலர். இவங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் நற்புலரையில் அவ்வப்போது பயிற்சிகள் எடுத்து வரும் நபர். தொடர்ந்து நம் நற்புலருக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை M. சுஜாதா மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். Very good morning to all my dear trainers and my friends. Thank you for wonderful opportunity. In the early morning இந்த டாபிக் கொடுத்து பேச சொன்ன இந்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச், எஸ்பெஷலி குமரேசன் சார். டாபிக் குட் பேட் அக்லி அப்படின்னும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது இஸ் அ ரியாலிட்டி. இந்த வேர்டு குட் பேட் அக்லி அப்படின்றது லைஃப்ல எப்பயுமே இந்த குட் பேட் அக்லிக்காக தான் நம்ம போராட்டமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துலேயும் குட் இருக்குமா, எல்லாத்துலேயும் பேட் இருக்குமா, எல்லாத்துலேயும் அக்லியா இருக்குமா அப்படின்றது அந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருப்போம். லைஃப்ல எல்லாமே குட்டா இருக்கணும். லைஃப்ல அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா டெஃபினெட்லி நம்ம எதை குட்ன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு பேடா இருக்கும். எது பேடா நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கு அக்லியா தெரியும். திஸ் இஸ் த ரியாலிட்டி லைஃப். பட் இந்த லைஃப்ல நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே எப்பயுமே குட்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம லைஃப இழந்துட்டு இருக்கோம். இப்ப சொன்ன மாதிரிதான் நமக்கு குட்டா இருக்கிறது மற்றவங்களுக்கு குட்டா இருக்காது. நம்ம அந்த விஷயத்த மறந்துட்டு நம்ம எப்பயுமே குட்ன்ற விஷயம் பெர்ஃபெக்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பெர்ஃபெக்ட்னஸ் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ரியல் லைஃப்ல சர்வே பண்ணவே முடியாது. ஸோ குட்டா இல்லைன்னா இப்போ பேடா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதே சேம் திங். நமக்கு பேடா இருக்கிறது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பீப்புள் ஆர் சொசைட்டி ஆர் நம்மளோட ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும். சேம் எக்ஸாக்ட்லி அக்லியா இருந்தாலும் அப்படிதான். இப்ப நம்ம சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் தான் படிப்போம்ல. குட்டுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா பேடு. பேடுக்கு மீனிங் நம்ம அக்லி அந்த மாதிரி சொல்லிப்போம். சேம் தான். அப்ப குட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்ல விஷயம் நல்லதே நடக்கணும் அப்படின்ற நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் எப்பயுமே வச்சிட்டோம்னா நம்ம இந்த பேட் அப்படின்ற விஷயத்துல இருந்து நாங்க நகர்ந்து போயிடலாம். இப்ப பேட்னா என்ன, இப்ப குட்னா என்ன, அக்லினா என்ன அப்படின்னு தான் நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஜென்ரலி நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரியலா லைஃப்ல நடந்த விஷயத்த தான் நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பயுமே நம்ம குட்டா இருக்க முடியுமா அப்படின்னா குட்டா தான் இருக்கணுமா?
குட்டா இருந்தா தான் இந்த சொசைட்டி நம்மள வந்துட்டு பார்க்குமா? இப்ப குட்னா என்ன? இப்ப குட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மள வந்து ரொம்ப இந்த வார்த்தை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்ல டே பை டே வந்துட்டு கடந்து போயிட்டே இருக்கும். அப்ப பேடா இருந்தா நம்மளே என்ன பண்ணுவோம், நமக்கே நம்மள பிடிக்காது. பேடா இருக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், சொசைட்டில இருந்து லைஃப்ல இருந்தோ இல்ல தள்ளி வச்சிருப்போம். ஒன்னா நம்ம போறது எப்படி, அந்த மனநிலையை நம்ம எப்படி கொண்டு வர்றது? ஒருத்தவங்க குட்டா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க குட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போக முடியுது. அப்படின்னா நம்ம குட்டா இருக்கணும்ன்றத நம்ம மைண்ட் தாட் ப்ராசஸோ இல்லை நம்ம பிஹேவியர்ஸோ இல்லை டிசிப்ளின்ஸோ அந்த மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். சின்ன வயசுலேருந்தே நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ ஏதாவது ஒரு பேடா ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை அந்த பர்சனை நம்ம மீட் பண்ணிட்டாலோ நமக்கு தெரியாம இருந்துட்டாலோ நம்மளை ரொம்ப வந்து லைஃப்ல அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஸ்டில் இந்த இப்போ லைஃப்ல என்ன இதுதான் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே குட்டா இருக்கணும், நம்ம கூட டிராவல் பண்றவங்க எல்லாமே குட்டா இருக்கணும் அப்படின்னா அது இருக்கவே முடியாது. அது சாத்தியமே கிடையாது. அதான் நான் சொன்னது, நம்ம குட்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை விட ரொம்ப வெரி குட்டா இருக்கிறவங்களால நம்ம பேடா தான் இருப்போம். ஸோ நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா நம்ம மத்தவங்களை எதிர்பார்க்கிறதுன்றது நம்மளால அதை ஒத்துக்க முடியாத விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலி குட், டிசிப்ளின் இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு டிசிப்ளினா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்ன விஷயத்தால, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள இந்த குட்டுக்கும் இந்த பேடுக்கும் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா லைஃப்ல பண்ண முடியாது. அப்ப அந்த சர்வே பண்ண முடியாதுன்னும் போது நம்ம ஒண்ணு அவங்கள விட்டு விலகி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த அக்செப்டன்சியோட நம்ம ஏத்துக்கணும். ஆனா சொசைட்டி எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள வந்துட்டு விலகிதான் நம்ம வைப்போம். இது வந்து டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயம். நாட் ஒன்லி வந்துட்டு ஆல்கஹால் அடிக்ஷன், வாட் எவர் இட் இஸ், அந்த ஹேபிட்டே வந்துட்டு டோட்டலி ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மாறும்போது, குட் பேடா இருக்கும்போது அங்க டிராவல் பண்ண முடியல. இப்ப நம்ம வந்துட்டு குட் அப்படின்னு இருக்கும்போது அவங்க பேடா இருக்கிறதுனால நம்மளால ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் இங்க கொஸ்டின். ஒரு நம்ம சடனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த பேட் கண்டிஷன்ல இருக்கிறவங்கள விளக்க முடியல. காரணம் என்னன்னா, சொசைட்டி நம்மள என்ன செஞ்சிரும், நம்மள அசிங்கமா பாத்துரும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்காக நம்மளோட ஆப்போனன்ட் சைடு, நம்மளோட ஹஸ்பண்ட்ஸோ இல்லை இதுவே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையோ இப்போ வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பேடா இருக்கு, அதாவது பேடா இருக்கிறவங்களுக்கு கூட குட்டா இருக்கிறது தெரியாது. இதுதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்ப நம்ம குட்டா இருந்து அவங்க பேடா இருந்தாலும் அவங்க நம்ம பிளேம் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இவங்க கிட்ட இருந்து நம்மளால சர்வே பண்ண முடியுமா? இப்ப லைஃப்ல வந்துட்டு ஹஸ்பண்ட்றவங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு மைண்ட்ல ஏத்திடுவோம். கண்டிப்பா ஒரு கட்டத்துல அந்த ஒய்ஃப் தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க வேல்யூ பண்ணிடுவாங்க. அந்த பர்சனை வேல்யூ பண்ணதுனால இவங்களுக்கு வந்துட்டு குட்டா தெரிஞ்சிருப்பாங்க. ஒன்ஸ் இவங்களோட கண்டிஷன் பேடா ஆயிட்டதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்கஹால் அடிக்ஷனை தான் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் இவங்க பேடா ஆகினதுக்கு அப்புறம் இவங்களை விலகவும் முடியாம
இவங்க கூட ட்ராவல் பண்ணவும், அதாவது இவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படும். பிகாஸ் அந்த சில்ட்ரனுக்காக இந்த பர்சனை வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விலக்கி வைக்காம இவங்களே ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம், அப்ப அந்த இடத்துல கட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரம் த பிகினிங்கே இதுதான், நான் இப்படித்தான், என் லைஃப் இப்படிதான், இப்படி இல்லைன்னா என்னால உங்க கூட டிராவல் பண்ணி போக முடியாது, பிகாஸ் யூ ஆர் அ பேட் பர்சன் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கடைசியில போயிட்டு இவங்க எங்க போவாங்க? இப்ப இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்ற நம்ம யோசனையில இவங்களோடயே டிராவல் பண்ணி நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப அசிங்கமா ஆக்கிக்கிறோம். திஸ் இஸ் த ரியாலிட்டி. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ட்டா சரி பண்ணவே முடியாது. சரி பண்ணலான்றதை விட ஓரளவு சரி பண்ண முடியலையா, டக்குன்னு கட் பண்ணிட்டு நம்மளோட நல்ல விஷயத்துக்கு ரைட் பீப்புளோட பாசிட்டிவ் திங்கோட நம்ம லைஃப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிடணும். இது வந்துட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் டெய்லி வந்துட்டு நிறைய விமன்ஸுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. சம்பாதிக்க மாட்றாங்க மேம், ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருக்காங்க, வீட்டை கவனிக்க மாட்றாங்க, பட் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இப்போ வெளியில வந்து டிவோர்ஸ் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணிட்டா சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்றது அந்த அந்த வீட்டில் உள்ள ஃபேமிலி ஜென்ஸுக்கே தெரிஞ்சதுனால இந்த பிளாக்மெயில் இஷ்யூ மாதிரி எப்படின்னாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு வயலண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இன்னைக்கு. இவங்க சொசைட்டிக்காக பயந்துக்கிட்டு ஒரு அசிங்கமான லைஃப்பை வாழணுமா அப்படின்றது தான் என்னோட கொஷின்ஸ். இப்போ இந்த பர்சனால எந்த யூசேஜும் இல்லாதப்ப எதுக்காக வாழணும் மேம்? அப்போ கட் பண்ணவும் மாட்றாங்க, வாழவும் முடியல. லைஃப்பை டெய்லி வந்துட்டு ஒரு அக்லியாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா அவங்க அது இருந்த இடத்துலயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு இந்த டாபிக் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு நீங்க கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு லைஃப்ன்றது குடும்பம்ன்றது ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கணும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லைஃப் வந்துட்டு சுத்தமா நல்லாவே இருக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த விமன் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மென்னால யோசிக்க முடியல. அதே தான் இப்ப மென் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறீங்க, இது வந்து எங்க லைஃபையே வந்து அசிங்கப்படுத்துது, சொசைட்டில அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அப்படின்னு சொல்றாங்க. அதே மென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே தான் இந்த உமனால தான் நாங்க குடிக்கிறோம். இந்த டாபிக் வந்து கான்ட்ரவர்சியா, அதாவது வந்துட்டு இந்த குட் பேட் அக்லிக்கு இந்த டாபிக்குக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஃபைனலி தான் நம்ம இதை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ லைஃப்ல வந்துட்டு நம்ம நல்லதா இருக்கணும், நம்ம வந்துட்டு கெட்ட பேர் எடுக்கக்கூடாது, நம்ம லைஃப்ல வந்துட்டு அசிங்கம் நடந்துடக்கூடாதுன்ற விஷயத்துக்காக தான் இந்த வேர்டு வந்துட்டு லைஃப்ல ரொம்பவே வந்துட்டு நம்ம லைஃப்ல ஒரு இம்பாக்டை கொடுக்குதுன்றது தான் சொல்லுவோம், இந்த குட் பேட் அக்லி. ஸோ ரொம்ப நல்ல டாபிக். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த டாபிக்ல எது பேசணும் அப்படின்னா இந்த ஒரு டாபிக்கை தான், இந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸ் தான் நான் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப ஆசையா இருந்தது. இப்ப இவங்களுக்கு நம்ம லைஃப்ல வந்துட்டு ப்ரூஃப் பண்ணோம், நம்ம சொசைட்டில நம்ம அழகா லைஃப்பை லீட் பண்றோம், தள்ளி பார்க்க முடியல. சொசைட்டி என்ன பண்ணிடும், இவங்களுக்கு லைஃப் இல்லாம போயிடும், இவங்க வாழ்க்கை அசிங்கமா போயிடுச்சு, லைஃப்னாலே ரொம்ப அழகா நம்மளே டிசைன் பண்ணிட்ட ஒரு விஷயம். அழகுன்றதே பர்டிகுலர்லி ஒரு தனி நபர்கிட்ட தான் இருக்குன்றத புரியாம
நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த குட் இருக்கா பேட் இருக்கா, பேடா இருந்தா தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தால டே டு டே லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இதுல இருந்து எப்படி நம்ம விலகி போறது, ஏன் விலகணும், ஏன் விலகக்கூடாது, இப்படி ஒரு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கம் டு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட பிடிக்கல, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப பிடிக்கல. பட் இந்த சொசைட்டிக்காக இப்படி ஒரு அசிங்கமான லைஃப்ப நம்ம வாழணுமா? அப்படின்றது தான் கொஸ்டின். அப்ப இந்த சொசைட்டி யாரு?